அருமையான டிஃபன். அப்படியே ஆவி பறக்க சுட சுட காஃபிய குடிச்ச அந்த தொண்டைக்கு எதம்மா. சுட சுட ஸ்ட்ராங்கா காஃபி. ஐயோ என்னடி நான் நினைச்சேன் நீ அப்படியே கொண்டு குடுக்குற. அத்தை, உங்க மனச உங்களை விட நான் ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கேன் அத்தை. என்னாச்சு? புல்லு அரிக்குதுடி. நான் வேணா சொரிஞ்சு விட அத்தை. ஐயோ அதான் விடிஞ்சதுல இருந்து சொரிஞ்சுக்கிட்டே இருக்கீங்க, அப்புறம் என்ன? அத்தை அத்தை, நான் உங்ககிட்ட ஒன்னே ஒண்ணு கேக்குறேன் அத்தை. ஒண்ணு என்ன, 1000 கேளுடி, கேளு. எங்க பட்டுக்கோட்டை பெரியப்பா மகனுக்கு கல்யாணம். உனக்கு ஊர் பூரா சொந்தக்காரங்க, அவங்களுக்கும் ஏதாவது ஒண்ணு நடந்துட்டு தாண்டி இருக்கு. அதுக்கு என்ன இப்போ? இல்லங்க அத்தை, அந்த கல்யாணத்துக்கு நான் அவசியம் போகணும். தாராளமா போமா, யாரு வேண்டான்னு சொன்னா? அதுக்கு ஒண்ணும் இல்ல, கல்யாணத்தை அன்னைக்கு கட்டிக்க உங்களோட வெள்ளி ஜரிகை போட்ட பட்டுப்புடவை கொஞ்சம் வேணும். அத குடுத்தீங்கன்னா எங்க சொந்தக்காரங்க மத்தியில அப்படி கட்டிக்கிட்டு போய் நின்னு வச்சுக்கோங்களேன், நல்ல பந்தாவா இருக்கும். சோழியும் குடுமி என்னடா சும்மா ஆடுதேன்னு பார்த்தேன். உனக்கு நல்லா இருக்கும்டி, ஆனா எனக்கு தான் கேவலமா இருக்கும். ஒரே சிலைய 2 பேரும் வெளியே கட்டிட்டு போனோம்னு வச்சுக்கேன், பாக்குறவங்க நான் ஏதோ உன் சேலையை வாங்கி கட்டிட்டு போறேன்னு நினைக்க மாட்டாங்க. என்னடா சனிய ஜட பின்னுதேன்னு நினைச்சேன். ஓ, இதுக்குதான் காலையில இருந்து அப்படியே கதகளி ஆடிட்டு இருந்தியா? அடியே எனக்கு தெரியும்டி, உன்னோட கெட்டப்ப பாக்கும் போதே எனக்கு தெரியும். பெரியப்பா மகன் கல்யாணத்துக்கு கட்டிட்டு போறதுக்கு ஏன் பட்டு சேலைய ஆட்டைய போடலன்னு பாக்குறியா? பொடி 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 இவளை, இவளும் இவ டிஃபனும். பாரு, வாயில விரல விட்டு சாப்பிட்டதெல்லாம் அப்படியே வெளியே எடுத்துட வேண்டி. நீ கெட்ட கேட்டுக்கு வெள்ளி ஜரிகை போட்ட பட்டு சேலை வேணுமா? பட்டு சேலை? இந்த முகர கட்டைக்கு ஏன் சேலையே கட்டி பார்க்கணுமா? அடியே, இன்னைக்கு இத கேக்குற நீ நாளைக்கு என்கிட்ட எதையெல்லாம் கேப்ப? யாருக்கிட்ட? ராஜ பரம்பரைடி, ராஜ பரம்பரை இந்த பண்டு. நீ கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் டி. என்ன கொஞ்சம் கூட யோசிக்காம இப்படி அவமானப்படுத்தி பேசிட்டீங்க? உங்களுக்கு என்ன காஃபி வேண்டி கிடக்கு? ஏன் சந்தோஷத்துல மண் அள்ளி போட்டுட்டீங்கல்ல? இனிமே நீங்க சந்தோஷமா இருக்க கூடாது, இருக்கவும் விட மாட்டேன். நான் போயிட்டு வரதுக்குள்ள உங்க சந்தோஷம் அத்தனையும் பாரி போகுதா இல்லையான்னு பாவி பாவி பாவி. போடி பொடி பொடி, பெரிய விஸ்வாமித்திரன் இவ சாபம் கொடுத்துட்டு போறா. பண்டுடி பண்டு. பட்டுக்கோட்டை பெரியப்பா மகன் கல்யாணத்துக்கு போன என் மருமக அவ கட்டிட்டு போகணும்னு ஆசைப்பட்ட புடவைய நான் தர முடியாதுன்னு சொன்ன உடனே பட்டுக்கோட்டையில இருந்து நான் வந்ததும் நீங்க படாத பாடுபடுவீங்கன்னு சாபம் விட்டுட்டு போயிட்டா. பிள்ளையரப்பா, அவ சொன்னபடி எனக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது. அவ விட்ட சாபத்தை நீதான் எப்படியாவது அவ மேலேயே திருப்பி விட்டுறணும். ஐயோ பிள்ளையரப்பா. பிள்ளையாரப்பா, விக்னங்கள் எல்லாம் கலைஞ்சு எனக்கு வெற்றியை கொடுப்பா. அடி பாவிங்களா, நீ ஒரு பிடாரி, அவ ஒரு காட்டேரி. உங்க 2 பேர் சண்டையும் 1000 எபிசோடு தாண்டினாலும் தீர போறது இல்ல. உங்க சண்டையும் ஓய போறது இல்ல. 2 பேருக்கு நடுவுல என்னையே கோர்த்துட பாக்குறீங்க? கோச்சுக்காத பிள்ளையாரப்பா, உனக்கு தேங்காவை உடைக்கிறேன்னு மட்டும் தான் வேண்டிக்கிட்டேன். ஆனா தேங்காவை உனக்கே விட்டுட்டு போறேன்னு நான் வேண்டிக்கலையே. ஓகே, வரட்டா? பாத்தீங்களா எவ்வளவு பெரிய தில்லாலங்கடியா இருக்கான்னு? ஆமாமா, பங்காரு தான் பேசுறேன். என்னது? இன்னும் 2 நாளைக்கு என்னால முடியவே முடியாது. ஃபுல்லா பிஸியா இருக்கேன். அட, லோக்கல் எல்லாம் கிடையாது. ஆம்பூர்ல ஒரு முஸ்லிம் பேய ஓட்டணும், அங்க இருந்து ஜோலார்பேட்டைக்கு போய் ஒரு கிறிஸ்துவ பேய ஓட்டணும். இன்னைக்கு என்னால நிச்சயமா முடியவே முடியாது. இத பாரு, இந்த பங்காருக்கு பணம் எல்லாம் ஒரு பிரச்சனையே இல்ல. வெச்சிருமா. என்ன இல்ல, நீங்க போன்ல பேசிட்டு வரும்போது நான் கேட்டேன். ஓ,
அதுவா, என் பேரு பங்காரு. பரம்பரை பரம்பரையா பேய் ஓட்டுறது தான் எங்க குடும்ப தொழில். நான் இப்ப ஒரு பிஸியான பேய் ஓட்டி. ஒரு பேய் ஓட்டுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு ஃபீஸ் தருவாங்க? என்ன, ஒரு 10,000 இருந்து 25,000 வரைக்கும் சார்ஜ் பண்ணலாம். சைலண்ட் பேயா இல்ல வயலண்ட் பேயாங்கிறது பொறுத்துதான் ஃபீஸ். இப்ப கூட ஒருத்தர் உங்களை பேய் ஓட்ட கூப்பிட்டாங்கல்ல, நீங்க கூட பிஸியா இருக்கேன் இன்னைக்கு வர முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே. ஆமாங்க, அடையாறுல காயத்ரின்னு ஒரு பொண்ணு. பாவம் சின்ன வயசு, அதுக்குதான் பேய் பிடிச்சு ஆட்டிக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு அப்ஜெக்ஷன் இல்லைன்னா வித் யுவர் பர்மிஷன் நான் போய் அந்த பேயை ஓட்டட்டுமா? அட, உங்களுக்கு பேய் ஓட்ட தெரியுமா? இல்ல, தெரியாதுதான். ஆனா இன்கம் வருதுங்க போது ஒரு இன்ட்ரெஸ்ட் தானே. இங்க பாருங்க, வாங்குற பேமெண்ட்ல உங்களுக்கு ஒரு கட்டிங் கொடுத்துறேன். ஓகே ஓகே, எனக்கு ஒரு அப்ஜெக்ஷனும் இல்லைமா. பட் நீங்க தனியா போகாதீங்க, கூட சில பேரை கூட்டிக்கிட்டு ஒரு குரூப்பா போங்க. ஆமா, உங்ககிட்ட ஆளுங்க எல்லாம் இருக்காங்கல்ல? 1 இல்ல 2 இல்ல 3 அல்லக்கை இருக்காங்க. அவங்களையும் கூட கூட்டிட்டு போங்க, அப்பதான் ஒரு கெத்தா இருக்கும். சரி, ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. இந்த விஷயத்துல ஒரு பந்தா, ஒரு உதாரு, ஒரு திமிரு, ஒரு தெனாவட்டு, ஒரு அலட்சியம், ஒரு ஆணவம், ஒரு அகம்பாவம், இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு பெர்ஃபார்மன்ஸ கொடுத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க, அவங்களுக்கு நீங்க ஒரு பேயோட்டி மாதிரியே தெரிவிங்க. அதெல்லாம் என் பிளட்லயே ஊர்னதுங்க, பை பர்த்லயே வந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம், சரிங்க சரிங்க, ஆல் தி பெஸ்ட். சரிங்க, அப்ப நான் வரட்டுமா? ஓகேங்க. பத்ரம். அகம்பாவம், ஆணவம், கெத்து, பந்தா. ஏமா எங்கம்மா போனோம்? ஏய், என்னடே, நான் உனக்கு அம்மாவா? சரி அக்கா. நான் உனக்கு அக்காவா? சரி தங்கச்சி. அது உங்களை பார்த்தா பேய் ஓட்டுறவங்க மாதிரியே தெரியுது. மாதிரி என்னைய மாதிரி நாங்க எல்லாருமே பேய் ஓட்டுறவங்க தான். ஆமா, பேய் ஓட்டுறதுக்கு நீங்க எவ்வளவு ஃபீஸ் வாங்குறீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கியா? அது இல்லம்மா, என் வீட்டுல வந்து ஒரு பேய் ஓட்டணும், அதனாலதான். என்ன, ஒரு 15,000 20,000 25,000 பேய்க்கு தகுந்த மாதிரி சார்ஜ் பண்ணுவோம். ஆமா, உங்க வீட்டுல யாருக்கு பேய் பிடிச்சிருக்க? யாருக்கும் பேய் பிடிக்கல. அப்ப யாருக்கே பேய் ஓட்டணும்னு? என் பொண்டாட்டிக்கு தான். டெய்லி தலைவரி கோலமா பேய் ஆட்டாடுறா, அவளதான் நீங்க ஓட்டணும். என்ன பிச்சு பிச்சு திங்கிறா. டேய், பிச்சு பிச்சு திங்க நீ என்ன போண்டாவா இல்ல பஜ்ஜியா? பண்ணாட பண்ணாட, பொண்டாட்டிய ஒழுங்கா வச்சுக்க தெரியாத புருஷனுக்கெல்லாம் பொண்டாட்டி பேயாட்டமும் பிசாசாட்டமும் தான்டா தெரியவா. நீங்க எல்லாம் தினமும் நல்லா ஃபுல் அடிச்சிட்டு தலைகால் புரியாம வீட்டுக்கு போனா எத்தனை நாளைக்குடா பொண்டாட்டி பொறுமையா இருப்பா? பழையன்னு அப்படியே போட்டுருவேன். வண்டி எடுறா. பொண்டாட்டினா அப்படித்தாண்டா இருப்பா. பொண்டாட்டினா அப்படிதான் இருப்பாளாமே. எடியா வண்டிய, ஏறு ஏறு. சீக்கிரம் பின்னாடி வந்து கிளம்புங்க. நீடா வண்டிய. ஏன் சார், உங்களுக்கு இந்த ஆவி பிசாசி பேய் மேல நம்பிக்கை இருக்கா சார்? ஆமா, இதெல்லாம் உண்மையா? உண்மையா பொய்யாங்கிறதெல்லாம் எனக்கு தெரியாதுடா. நீ வேணா சூசைட் பண்ணி செத்து கன்ஃபார்ம் பண்ணிக்க. சார் என்ன சார், என்ன போய் சாவ சொல்றீங்க? வேற என்ன சொல்றேன்? நான் செத்து உனக்கு சொல்ல முடியுமா? ஏய், நானே பேமெண்ட் கிடைக்கலன்னா பரவாயில்ல, பேட்டாவாது கிடைக்குங்கிற நம்பிக்கையோட வந்திருக்கேன். வண்டி ஏறுறான். ஓகே சார், இதுடா உட்காருங்க. மொழ நீளத்துக்கு ஒரு ட்ரெஸ் போட்டு அப்படியே காலத்துக்கு கழுத்து கழுத்து ஆளை பத்தியா? போடா போ. இறங்குங்க. வா வா, சீக்கிரம் இறங்கு. அத வர வர வர. குலோத்து, மீட்டர் கட் பண்ணு. எவ்வளவு ஆச்சு? மீட்டர் எவ்வளவு காட்டுது? மீட்டரே போடல. மீட்டரே போடலையா? அப்ப ஃப்ரீ தான் வாங்குறாங்க. சார் நில்லுங்க சார். மீட்டர் போடலன்னா ஃப்ரீன்னு அர்த்தம் கிடையாது. நீங்களா பார்த்து ஏதாவது கொடுங்க சார். நாங்களா? நாங்கெல்லாம் யாருக்குமே எப்பவுமே எதையுமே கொடுக்க பழக்கமே இல்லையே. புரியுதா? இதுக்கு மேல கிடைக்கணும் ஏமாந்துருவேன். ஆமா சார், இப்படி பேச எப்படி சார்? ஏதாவது பார்த்து போட்டு விடுங்க சார். ஏதாவது போட்டு விடுங்கடா. வேப்பில சாத்து சாத்துறோம், பரவாயில்லையா? இல்ல சவுக்குல 2 இழுப்பு இழுக்கட்டுமா? யோ, நீ யாருகிட்ட பேசிக்கிட்டு இருக்க தெரியுமா? பிரபல பேயோட்டி ஜாஃபர் கான் பேட்டை ஜக்கு கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. என்னது? பிரபல பேய் ஓட்டி ஜாபர் கான் பேட்டை ஜக்குவா? பின்ன
டோபிக்கான டொக்குவா இல்ல சும்மா ஒரு கவுண்டர். உன் கவுண்டர் எல்லாம் கட் பண்ணி என் கவுண்டர்லயே போட்டு வச்சாங்க. குலோத் டிரைவரை கவனிச்சிட்டு வா. ஆட்டோவாலா குறுக்குப்பேட்டையில ஒரு பேயை விரட்டி குடுவையில் அடிச்சு இந்த பைக்குள்ளதான் வச்சிருக்கேன். ஏதாவது ஓவரா பேசினேன் குடுவையை எடுத்து பேய உன் மேல ஏவி விட்டுருவேன். மாமே குடுவையை எடுக்க. Come on guys, come on. ஓகே சீஃப். குலோத், எஸ் சீஃப். இந்த வீட்டுக்கு எத்தனை வாசல் இருக்குன்னு பார்த்து வை. எதுக்கு? ஐயோ, ஏதாவது ஏடா கூட ஆச்சுன்னா எப்படியாவது எஸ்கேப் பார்த்துக்கு ஒரு வழி இருக்கு. என்ன அது, இந்த வீட்டுல யாரையுமே காணோம். வணக்கம் வணக்கம். நீங்க யாருங்க? நான் தான் பேயோட அப்பா. இடது சாட்டைய விளாசி தள்ளு. இருங்க, நான் தான் பேய் பிடிச்ச பொண்ணோட அப்பான்னு என்னங்க சொல்லுங்க. நீங்க விளக்கமா சொல்லக்கூடாது. இந்நேரம் சீஃப் உங்களை ஷாட்டையால விளாஸ் விளாஸ் அத விடுங்க சார். ஆமா, உங்களுக்கு பேய் பிடிச்ச பொண்ணு இருக்குன்னீங்களா? என்ன வயசு? 118. 118. என்னடே வயசு தெரிஞ்சு என்னடா பாக்குற? இந்த டேமேஜ் ஆன குட்ஸ் எல்லாம் செகண்ட்ஸ்ல தள்ளி விடுவாங்களே, அதே மாதிரி பேய் பிடிச்ச பொண்ணாவது தனக்கு கிடைக்காதான்னு பாக்கலாம். கவலைப்பட கொலம்பஸ், நான் இருக்கேன். அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணை பார்த்து கட்டி வைக்கிறேன்னு சொன்னேன். ஏய், இங்க பேய் ஓட்ட வந்தமா இல்ல பொண்ணு பார்க்க வந்தமா? மூடிட்டு இருக்கீங்களா? பேய் ஓட்ட தான் வந்தோம். பாப்போம் பேய் எங்க இருக்குன்னு. சார், என்ன சார் மேல இருந்து இருமல் சத்தம் கேக்குது? ஐயோ, அது இருமல் சத்தம் இல்லம்மா, என் பொண்ணுக்கு பிடிச்சிருக்கிற பேயோட உருமல் சத்தம். ஒரே நன்னு ஒதலவா எடே என்ன விடலால்லே ஏனா நின்று என்ன கொலையாளி இல்ல. என்னங்க பேய் ஆல் சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்ல பேசுது? சவுத் இந்தியன் லாங்குவேஜ் மட்டும் இல்ல, சில சமயங்கள்ல ஹிந்தி, மராட்டி, குஜராத்தி, உருது, அசாமி, காஷ்மீரி, துளு, ஒரியானு ஏகப்பட்ட லாங்குவேஜ்லாம் பேசுது. ஆல் இந்தியா லாங்குவேஜஸ் எல்லாத்துக்கும் டப்பிங் ரைட்ஸ் வாங்கி வச்சிருக்கு போல இருக்கு. ரீமேக் ரைட்ஸ் இருக்கும் போல இருக்கு. ஆக உங்க பொண்ணு உடம்புல ஒரு பேய் இல்ல, குரூப் ஆஃப் பேய்ஸ் இருக்கு. அது பாயிண்ட். சார், எக்ஸ்ட்ரா பே எல்லாம் ஓட்டணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா பேமெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கும். பேட்டாவும் ஆகும், எக்ஸ்ட்ரா கன்வீன்ஸ் ஆகும். எவ்வளவு செலவானாலும் பரவாயில்லப்பா, தயவு செஞ்சு என் பொண்ணு பிடிச்சிருக்கிற பேய் எப்படியாவது விரட்டிடுப்பா. அப்படியா? ஒரு வார்த்தை சொன்னா போதுமே. அருணாக்கு இது வரைக்கும் உருவிக்கிட்டு விட்டுருவாளே. அப்படின்னா 25,000 ரூபாய் கொடு. முதல்ல வாயில போன மொசக்குட்டி மாதிரி ஆயிடுச்சேடா. ஏய், அங்க என்ன முணுமுணுக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, பேய் எப்படி ஓட்டலாம்னு பேசிக்கிட்டு. குலோத், குருதி பூஜை ஆரம்பிச்சிட வேண்டியதானே? எஸ், ரெடி. எல்லாரும் அசால்ட்டா இருக்கு. எது? அலர்ட்டா இருங்கயா. ஓகே ஜி. ஓகே, இங்க பாருங்க, போய் பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடெல்லாம் பண்ணுங்க. ஃபாலோ மீ. ஓகே. ஓம் 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 ஓம். என்ன பேய் பிசியோதெரபி எக்ஸசைஸ்லாம் பண்ணுது? ஏன் சார், பேய் ஆடுன்னு சொன்னாங்களே, பிரேக் டான்ஸ்லாம் ஆடுமா? பிரேக் பிடிக்காத டான்ஸ் ஆடும் பாரு. ஐயோ, பணத்துக்கு ஆசைப்பட்டு பேயோட்ட வந்து இப்படி வகையா மாட்டிட்டமே, இப்ப என்ன பண்றது? எப்படியோ களத்துல இறங்கிட்டோம், மோதி பாத்துருவோம். ஜெய் மலையாள பகவதி, மாந்திரீக ரகுபதி, அடிடா உடுக்கிய. என்னடா பண்ற? நீங்க தானே அடிக்க சொன்னீங்க. யோ குலோத்து, வாங்க அடி. அப்படியே அம்மனோ சாமியோ, அத்தையோ மாமியோ, கம்பனூர் நீலியோ, கல்யாண தேவியோ, ஆடி. காளி நீலி சூளி, நீ கரெக்டா ஆடணும் டெய்லி.
இந்தாங்க புடி புடித ஆடிக்கிற அடியில நீ இப்ப ஓடுற பாரு. ஓட வைக்கிற நீ ஒண்ணா ஓடு ஓடு. ஈக்குவலா ஆடுறாங்க. பேயை விட பேயாட்டம் ஆடுறா பண்டு. ஏய் யாரு நீ? ஏய், நீ யாருடி? சூப்பர்ல. ஆரம்பமே அமக்கலமா இருக்கு. உன் பேர் என்னடி? உன் பேர் என்னடி? இன்னைக்கு பண்டு பனாலு. என் பேரு ஜாஃபர்கான் பேட்டை ஜக்கு. ஏன் சிந்தாரிப்பட்ட சிக்குன்னு வச்சுக்க வேண்டியதுதானே? ஏய் நான் உன்னோட வயசுல பெரியவடி. ஏய் இருந்துட்டு போடி, எனக்கு என்ன? ஏய் என்ன பத்தி உனக்கு தெரியாதுடி. நான் இலங்கை, இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா எல்லா நாடுகளுக்கும் போய் பல்படி வித்தியா? என்ன சிரிப்பு வேண்டி கிடக்கு? அங்கெல்லாம் போய் நான் பேய் ஓட்டிட்டு வரேன்டி. உன்னை பார்த்தா பேயோட்ட வந்தவ மாதிரி தெரியலையே. பின்ன என்ன ஈ ஓட்டம் வந்த மாதிரியா தெரியுது? குலோத் கூல். பின்ன என்ன சீஃப், பேயா லட்சணமா இல்லாம பேயோட்டவளை பார்த்து பயப்படாம பேச்சுக்கு பேச்சு பதில் கேள்வி கேட்டுட்டு இருக்கு. ஐயோ பேய்னா அப்படித்தான் பிஹேவ் பண்ணும். நான் அதை டீல் பண்ணிக்கிறேன். யூ கண்டினியூ தி உடுக்கை. டேய் உடுக்க. என்னையா? பின்ன உங்க அப்பனையா? சீஃப் கொஞ்சம் கப்சிப். என்ன உன் பேர் என்னடா? தாவா. ஆமாண்டா. சரி சரி, என் பேர் குலோத்தங்கன். முதலாம் குலத்தங்கனா இல்ல இரண்டாம் குலத்தங்கனா? இல்ல பேய்க்கு நெக்கல் ஜாஸ்தி. பேய்க்கு முத்திரம் இல்ல, உனக்கு தான். ஏய் இத பார், பேய் ஓட்டுறவங்க பேய் கேள்வி கேட்கணும். பேய் ஓட்டுறவங்க கேள்வி கேட்க கூடாது. டேய் சப்ப அடங்கடா. பேய் நீங்க இப்படி எல்லாம் பேசப்படாது. ஏ அல்ப வாய மூடு. ஏய் நீ யாரு, எந்த ஊரு, எங்க இருந்து வந்திருக்க, ஏன் இந்த பொண்ணை பிடிச்சிருக்கேங்கிற எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு ஓடி போயிடு. இல்ல உன்னை இந்த சாட்டையாலேயே விளாசி தள்ளி உன் முடிய புடுங்கி மொட்டை பனைமரத்துல அடிக்காம விட மாட்டா இந்த ஜாஃபர்கான் பேட்டை ஜக்கு. அடிப்போடி டொக்கு. இந்த காக்கி நட கண்ணமாவ உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாது. மலையாள மந்திரவாதில இருந்து மலேசியா மந்திரவாதி வரைக்கும் பார்த்தவன் நானு. என்னடா பேய் உலகம் பூரா எஃப்எம்எஸ் ரவுண்ட் அடிச்சிருக்கும் போல இருக்கு. ஏய் உன்னை நான் விரட்டாம இங்க இருந்து போக மாட்டேன்டி. ஓடிடு, இந்த பொண்ணை விட்டு ஓடிடு ஓடிடு. பொண்ணு உடம்ப விட்டு ஓடிடு. பொண்ணு உடம்ப விட்டு ஓடிடு. இங்க இருந்து இந்த நிமிஷமே ஓடிடு. ஐயோ என்னது இவ்வளவு அடி வாங்கிட்டு இந்த சிரிப்பு சிரிக்குது? இவ்வளவு அடி வாங்கியா சிரிக்குது இப்படி? டேய் பேய் சிரிப்புங்கிறது இதுதானடா? என்ன புதுசா சொல்ற? நீ சிரிக்கிற மாதிரி தானே அதுவும் சிரிக்குது. குலோ நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம், நான் கோச்சுக்க மாட்டேன். அடச்சி வெக்கம் கிட்டவன். சும்மா இரு. இன்னுமாடி நீ சிரிக்கிற? ஏய் கொண்டாடி விபூதிய. ஏய் சாம்பிரதலையா குப்பா. ஜெய் சாம்பிரதலையா குப்பா. ஏய் குலோத் பேய் போயிடுச்சா பாரு. போயிருக்கு. பேயும் போயிடுச்சு, பேய் பிடிச்சவளும் போயிட்டா. ஐயோ என் பொண்ணு காயத்ரி போயிட்டாளா? காயத்ரி போகல, செத்து போயிட்டா. செத்து போயிட்டாளா? விடுச்சோ. காயத்ரி நீ போயிட்டியாமா? நீ போயிட்டியாச்சலா? தெரிஞ்ச வேலையை விட்டவனும் கெட்டான், தெரியாத வேலையை தொட்டவனும் கெட்டாங்கிற மாதிரி காசுக்கு ஆசைப்பட்டு பேயோட்டோன்னு போய் ஒரு வயசு பொண்ணை கொலை பண்ணிட்டு இப்படி வந்து பிரம்மஹத்தி மாதிரி நிக்கிறியே, உனக்கு வெக்கமில்ல? நான் கொலை செஞ்சேனா? சில மாதிரி இருந்தவளை கொலை செஞ்சுட்டு இப்ப அப்படியே குழந்தை மாதிரி நிக்கிறீங்க. டேய் கொலம்பஸ் என்னடா நீ இப்படி எல்லாம் சொல்ற? கண்ணால பார்த்தத சொல்லாம எப்படி இருக்க முடியும்? நீங்க அந்த பொண்ணை சவுக்கால விளாசுன்னு விளாசுறீங்களே, அதுலயே அந்த பொண்ணுக்கு பாதி உசுறு போயிடுச்சு. மீதி உயிர் விபூதி எடுத்து அப்படி அள்ளி வீசினீங்களே, அதுல போயிடுச்சு. விபூதி அப்படியா வீசுவாங்க? ஏதோ அணுகுண்டு போடுற மாதிரி தூக்கி அடிச்சு அது போய் மூக்குல அடைச்சுக்கிட்டு மூச்சு திணறி பொட்டுன்னு போயிடுச்சு. ஐயோ விபூதி தட்ட உங்ககிட்ட நீட்டினது யாரு? ஓசி மாமி. விபூதி அள்ளி அவ மூக்குல போட்டு அவளை மூச்சு திணற வச்சது நீங்க. சபாஷ், இவன் ஒத்தம் போதும் உன்னை தூக்கில ஏத்திட்டு தான் மறுவேலை பாப்பான். ஐயோ ஆமா,
சட்டத்து பிடியில இருந்து யாரும் தப்பிக்க முடியாது. சட்டம் தன் கடமையை செய்யும். வாய்மையே வெல்லும். சொல்வதெல்லாம் உண்மை. உண்மையை தவிர வேறொன்றும் இல்லை. யுவர் ஆனர் கனம் கோட்டார் அவர்களே, அப்ஜெக்ஷன் ஓவர் ரூல்ட். கவலையே படாதீங்க, உங்க 2 பேருக்கும் புழல்ல ரூம் கன்ஃபார்மே பண்ணிட்டான். நான் வெறும் விபூதி தட்டு தானே எடுத்து கொடுத்தேன், அது ஒரு குத்தமா? அந்த விபூதியை அள்ளி அள்ளி வீசிதானே கொலையே நடந்தது. அப்போ கொலைக்கான ஆயுதம் விபூதி. அந்த ஆயுதத்தை எடுத்து கொடுத்த வெப்பன் சப்ளையர் மாமி. வெப்பனை வீசி கொண்டது நீங்க. ஆஹா, அச்சரை சுத்தமா அடி பெறலாம அப்படியே அழகா சொல்றானே. கன்ஃபார்மா இவன் தான் போலீஸ் தரப்பு சாட்சி. என்னது போலீஸ் தரப்பு சாட்சியா இவன்? அப்படின்னா இங்க போலீஸ் வருமா? போலீஸ் வருமாவா? போலீஸ் வராம கூர்க்கா கூட்டமா வரும்? போலீஸ் வரும், விலங்க மாட்டும், வேன்ல ஏத்தும், கோர்ட்ல இறக்கும், கூண்ட்ல ஏத்தும், ஜெயில அடைக்கும். அடாடாடாடாடா, என்ன அழகா பாயிண்ட் டு பாயிண்ட் விளாவாரியா சொல்றானே. ஐயோ குலோத்து, இப்ப நான் என்னையா பண்றது? ஒண்ணும் பண்ண முடியாது. வேணும்னா ஒண்ணு வேணா பண்ணலாம். என்னடா நான் என்னடா பண்ணலாம்? சீக்கிரம் சொல்லுடா. நீங்க சரண்டர் ஆயிடுங்க, நான் சாட்சி ஆயிடுறேன். டேய், ஐயோ இவன் ஒருத்தன் போதும் போல இருக்கு. பட்டு இவன் ஒருத்தன் இல்ல, இன்னொருத்தன் இருக்கான். இன்னொருத்தனா? யார் அது? யாரு அவனா? நான் சொல்றேன், செத்து போன பேய் காயத்ரியோட அப்பா. அவனுமா? ஆமா. ஐயோ, அவனுமான்னா கல்யாண வயசுல இருக்கிற பொண்ணு நீ மாட்டுக்கு காவு வாங்கிட்ட, அத பாத்துக்கிட்டு அவன் போலீஸுக்கு போகாம சும்மா இருப்பானா? நோ நோ, எனக்கு தெரிஞ்சு அந்த ஆள் போலீஸ்க்கு போக மாட்டான். அப்படியா? ஆமா. ஆனா உங்களை பழி வாங்குறதுக்கு ஒரு வீசர்வா எடுத்துக்கிட்டு உங்களை தேடி வந்து ஒரு